ஏர்டெல் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி ஸ்டெப் வரைக்கும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காமிக்க போகிறேன். இந்த ஏர்டெல் லோன் அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு மாத வருமானம் ஆகக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. பே ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், எந்த இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபிகேஷன் பண்ணாமல், ஈவன் நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் கூட எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சுலபமாக நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஏர்டெல் அப்ளிகேஷனில் கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 9 லட்சம் வரைக்கும் கூட வாங்கிக்கலாம். தவணை காலங்கள் 60 மாதங்கள் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். கடனுக்கு வட்டி குறைந்தபட்சம் 12.5% சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்ரூவ் ஆன கடனுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3லேருந்து அதிகபட்சமாக 5% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டியும் இருக்கும். லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி உங்களுடைய குறைந்தபட்ச வயசு 21க்கு மேலே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்கள். வேறு பெருசாக எலிஜிபிலிட்டி எதுவும் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி ஒழுங்காக கட்டின ஹிஸ்ட்ரி இருந்தாலே போதும். அடிஷ்னலாக உங்களுக்கு கிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணக்கூடிய பட்சத்துலேயும் உங்களுக்கு அதிகமாக கடன் தொகை கிடைக்கிறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ரீசெண்ட் டேஸில் இதுக்கு முன்னாடி வாங்கின கடன் எதுக்காச்சும் டிலே பேமெண்ட்டோ இல்லை இதுக்கு முன்னாடி எந்த கடனுமே வாங்கலை, சிபில் ஸ்கோரை ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கடன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. இப்போ ஏர்டெல் அப்ளிகேஷனில் பே ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணாமல் எப்படி பர்சனல் லோன் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் ஆதார், பேங்க்லலாம் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைலில் சில பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, டோன்ட் அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஹோம் பேஜில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவைல் அப் டு 9 lakh பர்சனல் லோன் ஆப்ஷன் இருக்கும். அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் அதிகபட்சமாக 9 லட்சம் வரைக்கும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா. உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் எதுவும் இல்லை, சிபில் ஸ்கோரை மட்டுமே பேஸ் பண்ணி பேங்க்லேயும் எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். லோன் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் நேம் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கரண்ட் பின்கோடு. நம்ம இப்போ ஆப்பில் வந்து லொக்கேஷன் பர்மிஷன் எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏரியா பின்கோடு கொடுங்க. இப்போ நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கும். ஸோ தப்பாக பின்கோடு கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மந்த்லி இன்கம் பாக்ஸில் ஒரு 20,000 சும்மா டம்மியாக கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வருமானம், மாத வருமானம் அக்கௌண்ட்டில் வரலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு கீழே பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சம்பளம் வந்து கையில் வாங்குறீங்களா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரானு கேட்டிருப்பாங்க. அதையும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிக்வயர்ட் லோன் அமௌண்ட்டில் நான் 30,000 மட்டும்தான் கேட்டிருந்தேன். எனக்கு 28,000 அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 5,311 வச்சு 6 மாதம் தவணை காலமும் போடுற மாதிரி பிளானும் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 30% per annum. இப்போ பக்கத்தில் சைடில் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் கிரெடிட் ஆகும், ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே தோராயமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய அப்பா பேர், அதுக்கு கீழே மேரேஜ் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கம்பெனி நேம்னு இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் லிஸ்டட் இல்லாத கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணவே இல்லை, டெய்லி வேஜஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கம்பெனி நேமில் வந்து அதர்னு ஒரு ஆப்ஷன் ட்ராப் டவுனில் வரும். அதை செலக்ட் பண்ணி கம்பெனி நேம் மேனுவலாக நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி ஏதாச்சும் டைப் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு பின்கோடும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சும்மா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா பின்கோடு. அது மாதிரி கீழே வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் லோட் ஆகி நம்மளோட செல்ஃபி அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே வந்து டேக் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேமரா பர்மிஷனை எனேபிள் பண்ணி ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கேமரா ஓப்பன் ஆகும்போது பேக் கேமரா வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா கேமராவை ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோவுக்கு கீழேயே ரீடேக் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். திரும்ப உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபோட்டோ ஓகே அப்படின்னா சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 ஸ்டெப் தான் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன், அடுத்து பேங்க் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணணும், அப்புறம் வந்து ஆட்டோ டெபிட்டை வந்து எனேபிள் பண்ணணும். அவ்வளோதான். கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ஸ்டூடெண்ட்டா, இல்லை வந்து இதில் எதுவும் இல்லை அதர்ஸா அப்படின்றத சூஸ் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மந்த்லி இன்கமும் கேட்டுக்கிறாங்க, அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க.
நம்ம என்டர் பண்ண இன்கம் அப்புறம் நம்மளுடைய குடும்ப வருமானம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய கரண்ட் அட்ரஸ், இப்போ என்ன லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த 28,000 ரூபாய் அமௌண்ட் அப்ரூவ் ஆனதை மென்ஷன் பண்ணுவாங்க. கீழே வந்து ஓகே காட் இட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எந்த இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபிகேஷன் பண்ணலை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ பே ஸ்லிப்போ எதுவுமே வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை மட்டுமே பேஸ் பண்ணி ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு 28,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேபி இந்த லிமிட் வேறு மாதிரி இருக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபரே உங்களுக்கு போதும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி. இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது வழியில் ட்ரான்சாக்ஷன், அப்படி இல்லைனா சேலரியே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஸோ இந்த இன்கம்மை வெரிஃபிகேஷன் பண்ணி, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி அதிகமாக லிமிட் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் லிமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிமிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க கொடுத்த ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் லிமிட்லேயே நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கும் வந்து அடுத்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி தான். இதுவே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் லிமிட் அதிகமாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அடுத்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கேஒய்சி வெரிஃபிகேஷன் டிஜிலாக்கர் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை ஆதார் ஓடிபி மூலமாகவும் பண்ணலாம். என்ன ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன், டிஜிலாக்கர். அடுத்த ஸ்டெப்பில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணலாம், இல்லை ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். டிஜிலாக்கர் பின் மறந்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்கட் செக்யூரிட்டி பின்னு கொடுத்து ரீசெட் பண்ணி பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் லோட் ஆகி வந்திருக்கும். கீழே வந்து அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பேங்க் டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும். உங்களுடைய பேங்க் நேம், அதுக்கு கீழே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், திரும்பவும் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, ரீஎன்டர். அதுக்கு கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ண போகிறோம். செட்டப் ஆட்டோ டெபிட் கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகி செட்டப் ஆன்லைன்னு ஒரு ஆப்ஷன் வரும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெபிட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பேங்கிங் வச்சும் பண்ணலாம், ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு வச்சும் பண்ணலாம், இல்லை யூபிஐ ஐடி மூலமாகவும் பண்ணலாம். இதில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் டீட்டெயில், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த பேங்கோட டீட்டெயிலை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து யூபிஐ ஐடியை சூஸ் பண்ணுறேன். யூபிஐ ஐடி நீங்களும் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பேயில் சேம் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ஒரு யூபிஐ ஐடி அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐ ஐடியை இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் அப்ரூவ் ஆகும்போது ஒரு மாதம் இஎம்ஐ 5,300 எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இமேண்டேட் அமௌண்ட் வந்து 15,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் அதிகமாக தான் அமௌண்ட் வரும். அது வந்து டிஃபால்ட் ப்ராசஸ் தான், அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆட்டோ டெபிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஆட்டோ டெபிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏர்டெல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோன் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பணம் கிரெடிட் ஆகும், மாத இஎம்ஐ என்ன, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிப்பாங்க, அது மாதிரி கீழே ஒரு இன்சூரன்ஸ்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 259 ரூபாய். அதை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த லோனை திரும்ப கட்ட வேணாம், அந்த லோனை கவர் பண்ணுற மாதிரி அதுவும் தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே வந்து எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, ஐ அக்ரி அப்படின்னா அதையும் செக் பண்ணிவிட்டு கெட் மணி வயா ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். பணமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளே கண்டிப்பாக கிரெடிட் ஆயிரும். ஏன்னா 3 நிமிஷத்துலேயே கிரெடிட் ஆயிரும்னு அவங்களோட வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.